பாரு கட் ஆயிடுச்சு. திரும்ப ட்ரை பண்ணுங்கம்மா. ஐயோ, இந்த மனுஷனுக்கு அவசரமே புரியாது. என்ன அப்பா, ஏங்க போன் பண்ண ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் இன்னொரு கால் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தா ஒரு தடவை கூப்பிட்டா நான் திரும்ப கூப்பிட மாட்டேன். திரும்ப திரும்ப கால் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்ப அதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிய வேணா? நீங்க எடுக்கலாம்ல. உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல சுந்தரவள்ளி. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இப்போ முக்கியமான விஷயம் தான். சுரேகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு ஜோசிய முதல்ல பாக்கணும். அதுக்காக அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அந்த டைம் நீங்களும் இருக்கணும். இப்ப என்ன ஜோசியர் தானே வராரு, வரட்டும், வந்து பாக்கட்டும். அதுக்காக அவ்வளவு அவசரமா போன் பண்ணுவானே? என்ன அவசரமா? ஏங்க, அவர் பெரிய ஜோசியர். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே கிடைச்சாலும் நாம தான் போய் அவரை பார்க்கணும். அவர் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு. நான் ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணதுனால வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன். அவ்வளவுதானே? இப்ப அவ்வளவு அவசரமா ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ண போற? ஏங்க, அவளுக்கு நாம கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை சேர்க்கா. ஏற்கனவே நடக்க இருந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சு? அதுக்கு ஏதாவது பரிகாரம் நம்ம பண்ணணுமா? இதெல்லாம் விசாரிக்க வேணாமா? அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு இருக்கேன். இத பாரு, இவ்வளவு அவசரமா கல்யாண பேச்சு நீ எடுக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல ஜோசியர் வீட்டுக்கு கூப்பிட்டு கூத்தடிக்கணுமா? இங்க பாருங்க, அவரை வர சொல்லியாச்சு. இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுக்க முடியும். அவர் இங்க வரும்போது நீங்களும் இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க எதுக்கும் குறை சொல்லாம தயவு செஞ்சு கூடவே இருங்க. புரிஞ்சுதா? சரி, அவ்வளவுதானே. நான் எங்கேயும் போல, வீட்லயே இருக்கேன். போதுமா? சரி, ஓகே. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ ஒன்னும் தெரியல. பொறுப்புங்கிறதே இவருக்கு இல்லடி. பா, இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் இவளுக்கு கல்யாணம் பண்ண போறேனோ. அண்ணே, அண்ணி, அண்ணே, அண்ணி. என்ன பரமேஸ்வரி? சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன பரமேஸ்வரி, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு? பதட்டம் இல்ல அண்ணி, வயித்தெரிச்சல். நாம இங்க நம்ம புள்ளைய பறி கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கோம். இருந்த ஒரே பையனை ஜெயில்ல அநியாயமா தூக்கி போட்டிருக்காங்களேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அண்ணனோட தங்கச்சி ஆனானப்பட்ட சுந்தரவள்ளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? சுந்தரவள்ளி அப்படி என்ன செஞ்சா? கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கானே. அங்க மறுபடியும் அந்த வீட்ல கல்யாண கலை தாண்டவமாடுது. அண்ணி, அந்த சுரேகா யார் அண்ணி? யாரு? நம்ம ரஞ்சித் தாலி கட்டலைனாலும் உங்க மருமக. சொல்லுங்க. போலீஸ் 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவ இந்த வீட்ல உங்களோட மருமகளா இப்ப நம்ம கூட நின்னுட்டு இருந்திருப்பா இல்லையா? ஓ, அவ பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாளா சுந்தரவள்ளி? ஆமா அண்ணி, பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்கா. சொந்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவ அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுமா? அத மட்டும் தான் அவ புரோக்கர் கிட்ட சொல்லிருக்கா. அவ்வளவுதானே? அவ என்ன செய்வா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? நடக்க வேண்டியதை காலகாலத்துல நடத்த வேண்டியதானே? அண்ணே, என்னென்ன பேச்சு இது? அண்ணி, என்ன அண்ணி பேசுறாரு? அண்ணே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சுரேகாவை நீங்க பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தானே இத்தனையும் நடந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு அமெரிக்காவுல உங்க வேலையை பாத்துக்கிட்டு ஜம்முன்னு இருந்திருந்தா இவ்வளவு விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடந்திருக்குமா? சொல்லுங்க. இருக்கிற ஒரே பொண்ண பலி கொடுத்துட்டு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. இருந்த ஒரே பையனை அநியாயமா கொலை பழிய தூக்கி போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க. அத நினைச்சு 2 பேரும் தினம் தினம் கதறிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலையும் இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது?